விஜய் மாடியில தான் இருப்பார் போல, போய் பார்த்துட்டு வந்துருவோமா? என்னம்மா எங்கேயோ ஓடி வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கு? இல்லையே, அப்படிலாம் இல்லையே. நான் சும்மா இந்த பக்கம் நடந்து போனேன். சும்மா தான் நடந்து போனியா? சரி சரி ஓகே. அப்போ என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணல? எனக்கே தோண போகுது, எனக்கு தோணல. என்னடி சிரிச்சுக்கிட்டே இருக்க? இது தேவைப்படுது போலயே. இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க எங்கேயாச்சும் வெளியே போறீங்களா? இல்லடி, ஏன் கேக்குற? இல்ல, நான் வெளியே போறேன், அதனால தான் கேட்டேன். எங்க? சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஓஹோ. சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. ஏதோ பெருசா சொல்லுவாரு, எங்க போனாலும் நான் தான் அவனை கூட்டு போவேன்னு. இப்ப அவர் பாட்டிட்டு போயிட்டாரு. ச்சே, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். இந்த பஸ் வேற இன்னும் வந்த பாடா இல்ல. என்ன பண்ற இந்த வடிவம் தெரியலையே. இதோ நிக்கிறா பாரு லூசு. ஹாய் விஜய். சூப்பர் மார்க்கெட். என்ன மேடம் வரீங்களா? ஐயோ வடிவு. இல்லப்பா, நான் வரல, வேற ஆளை பாத்துக்க. ஹே பைத்தியம் வா. சி, ரோட்ல ஒரு பொம்பளைங்க தனியா நிக்க விடுறாங்களா பாரு. உடனே வந்துருவானுங்க காரை தூக்கிக்கிட்டு. உனக்குலாம் அக்கா தங்கச்சி இல்ல? இடியட். ஏய் என்னடி பேசுற? எதோ பேசிக்கிட்டு இருக்க. வாடி. இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோ வடிவ, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன திட்டக்கூடாது. சி, இன்னமும் போகாம நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு, முட்டைக்கண்ணை வச்சுக்கிட்ட. எப்படி பாக்குறான் பாரு. மேம் என்ன மேம் வரீங்களா? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாது. நான் தான் வரலன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு நின்று பேசிக்கிட்டே இருக்க? போ. இதான் வேலையை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா நீ? ஆமா மேம், இதுதான் எனக்கு வேலை. உங்க பின்னாடியே வர்றது தான் எனக்கு வேலை. மேம் நீங்க அந்த பக்கம் திரும்பி சிரிக்கிறீங்க, பல்ல காமிக்கிறீங்கன்றது நல்லா தெரியுது மேம். வாயை மூடிட்டு போடா, போலீஸ் கூப்பிடுவேன். வந்து ஏறுங்க மேம், வாங்க மேம். இப்போ மட்டும் நீங்க ஏறலன்னு வச்சுக்கோங்க, புட்டி கிட்டிலாம் எகிற போகுது மேம். ஏய், என்னடா ரோட்ல இருக்க ஒரு பொண்ணை பார்த்து புட்டி கிட்டிலாம் எகுருன்னு சொல்ற, வந்து ஏறுன்னு சொல்ற, என்ன திமிரா? நான் யாரா உனக்கு? உன்ன எனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தான் உனக்கு தெரியுமா? வந்து ஏறுன்னு சொல்ற, இன்டீசெண்டா பிஹேவ் பண்றவா நீ? இப்போ மட்டும் நீங்க காருக்குள்ள ஏறல, கார் உங்க மேல ஏறிட்டு போயிட்டே இருக்கும் மேம். மரியாதையா வந்து ஏறிடுங்க. இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லை, சிரிச்சுட்டும் சொல்ல மாட்டேன். நான் ஏன் மேன் உன் கூட ஏறணும்? ரோட்ல இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, போ. என்ன நல்லா தனியா அனுப்பிச்சு வச்சிங்கல்ல, இதான் உங்களுக்கு தண்டனை. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா நின்று கெஞ்சுங்க. இது வேலைக்கு ஆகாது. இதோ வரேன் இரு. என்னடி போலாமா? யார் நீங்க? வேலைக்கு ஏன் போற? இங்க வா. நானா வரல. சரி அப்ப நான் வரேன். போலாமா? நான் போய்க்கிறேன். தனியாவே போய்க்கிறேன், நீங்களா வேண்டாம். ஏண்டி? இல்ல, நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்க போறேன். நீங்க வந்தா சரியா இருக்காது, நானே போயிட்டு வரேன். வரும்போது பொருள்லாம் வாங்கிட்டு ரொம்ப வெயிட்டா இருக்கும், உன்னெல்லாம் தூக்க முடியாது. நானும் வரேன். இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். வீட்டுல இருந்து கிளம்பும்போது மட்டும் போன்னு சொன்னீங்க, இப்போ வந்து நானும் வரேன்னு சொல்றீங்க. இல்லடி, கார் எடுத்துட்டு பின்னாடியே வரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீ வந்து பஸ் ஸ்டாண்டே வந்து நின்றுட்ட. நிஜமாவா? நிஜமா தான் சொல்லும். வா போலாம். செல்லம்மா. ஆமா சரி வா போலாம். வெயில் வேறடி, மாடி போலாம். இல்ல வேணாம் வேணாம், நீங்க மட்டும் என் கூட வந்தது யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், என்ன க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வேணாம். யாரும் எதுவும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ வா. ஆமா, நீங்க யாரு? கிடைக்க போறேன் நீ. உன்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. வெறுப்பு ஏதாவது வடி, வா வடி போலாம். இல்ல சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. இந்தம்மா பேத்தி, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இந்த பையன் என்ன உன்னை ஏதாவது தொல்லைப்படுத்துறானா? ஏய் என்னடா, பொண்ணுங்க தனியா நிந்திரக்கூடாது, உடனே வந்துருவானுங்க. போட, போலீஸ் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணி உனக்கு துரத்தணும் போல. இந்த அளவுக்கு தைரியமா நின்றுகிட்டு இருக்கேன். ஐயா தாத்தா, அப்படிலாம் இல்லை, நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். நீங்க எதுவும் இது பண்ணிக்காதீங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஏம்மா அவன் சொல்றது உண்மையா? தெரிஞ்ச பொண்ணு தானாம்மா நீ? உனக்கு தெரியுமா அந்த பையனா? தாத்தா எனக்கு தெரியும், நீங்க பாருங்க, உங்க வேலையை பாருங்க. அப்படி கொம்பு எடுத்து குத்தி போடுவேன் கண்ணை. அந்த பையன் தான் வந்து அவ்வளோ அதுக்கு எஞ்சிக்கிட்டு இருக்கல, போனாதான் என்ன? அது என்ன திமுறை எடுத்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? காலம் எப்படி கெட்டு போயிருக்கு. சரியா சொன்னீங்க தாத்தா, 100ல் 1 வார்த்தைனாலும் திரு வார்த்தையா சொன்னீங்க. இதுதான் நான் அப்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏறுமா, வண்டியில ஏறு, வெயில் அடிக்குது, காலம் கெட்டு போயிருக்கு, ஏறுமாங்கிற ஏற மாட்டேங்கிறாளே தாத்தா. விஜய், இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு வேற வேலையே இல்லை, புருஷனுக்கு எஞ்ச விடுறதே வேலை. புருஷனா? இன்னொரு தடவை கேட்டா செமையா இருக்குமே. என்ன என்ன தாத்தா சொன்னீங்க? கேட்கல. என்ன தாத்தா?
அதான்ப்பா இந்த புருஷனுங்கள அலைய விடுறதே இந்த பொண்டாட்டிகளுக்கு வேலையா போச்சு. ஏம்மா உன் புருஷனை இந்த அளவுக்கு அலைய விடாத. பாவம் அந்த பையன் கார்ல இருந்தே உனக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கா, இப்போ இங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஏறி போமா, வாயை பொழந்து பார்த்துக்கிட்டே கிடப்ப. தாத்தா இல்ல இல்ல. அப்படி ஒன்று போட்டேன், வாயை பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏறி போ உன் புருஷன் கூட. என்ன விஜய் இந்த தாத்தா இப்படி பேசுறாரு? அவர் கரெக்டாக தான் சொல்ல பேசுறாரு. நீ தான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிற. மாமா எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருந்தேன், வந்து ஏறி இருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ணுற? இங்கே பாரு, உன்னால எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ தாத்தா கூட டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அதனால தான் அவர் அவ்வளோ கோவத்தில் வந்து உன்னை கத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு தடவை வாயை திறந்து வச்சுட்டு இருந்தேன்னா வாயை கடிச்சிருப்பேன். வாயை மூடுறி. இருந்தாலும் தாத்தா ரொம்ப ஓவரா தான் பேசுறாருல்ல? இல்லையே, தாத்தா கரெக்டாக தான் பேசுறாரு. நீ தான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிற லூஸு. தாத்தா நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால எல்லாம் கரெக்டா தான் பேசுவாரு. எனக்கு சப்போர்ட் பண்ணலடி. அவர் உனக்கு தெரிஞ்சவங்கலாம் ஏறி போ, எதுக்கு இப்படி கெஞ்ச விட்டுற அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றது நியாயமாக தானே இருக்கு. நீ கெஞ்ச தானே விட்டுக்கிட்டு இருக்க. புருஷனை ஏன் அப்படியே இப்படி கெஞ்ச விட்டுற? என்னது என்னது புருஷனை ஏன் இப்படி கெஞ்ச விட்டுறியா? என்ன சார்? இல்லையா பின்ன? இல்ல கோவம் வந்துடும் வடிவு. இல்லைன்னு சொல்லாத. இல்ல வேண்டாம் வடிவு. இப்போதான் எனக்கு வேணும்னு தோணுது. இப்படி பேசினாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப வெறுப்பாகிறீங்க. அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் சார். சரி ஓகே, நீ பார்த்துக்க, நான் வரேன். எப்பா நீ போப்பா, இந்த பொண்ணு வராது போல, திமிர் பிடிச்ச பொண்ணு. சூரியன் இவன் மண்டையில ஸ்டாப் போட்டு எல்லாத்தையும் உரியணும், அப்பதான் தெரியும் இவளுக்கு. ஏய் கிளம்புல்டு, எவ்வளோ நேரம் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருப்ப? உனக்கு ஒரு வேலை இல்லையா? போ. எப்பா தம்பி, இந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாது. நீ என்ன பொண்ணு, வேறொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. நீ எவ்வளோ தன்மையா பேசுற, இவ பேரு பஜாரி மாதிரி பேசுறா. நீ இன்னும் மறைச்சிக்கிட்டே கிடக்குற. சரிதான் போயா கிளம்புல்டு. உனக்கு கூப்பிட்டாங்களா இப்ப? போ. கோழி நல்ல முட்டை போட்டிருக்கு போல கீர்த்தி. ஆமா பிரீத்தி. சரி பார்த்தது போதும், முதல்ல கோலத்தை போடு. கொஞ்சம் ரைட் ரைட் நல்லா சுத்தி வல்ல. என்ன பிரீத்தி நீ கோலம் போடுற? இன்னும் கொஞ்சம் நல்லா கேவா. இவ்வளவு பேசுறதுக்கு நீயே போடலாம்லடி. மேல இருந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டு இதை பொண்ணு அதை பொண்ணு, அதுக்கு நீயே பண்ணலாம்ல. சரி கோச்சுக்காத, பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. மாமியார் விட்டு போய் இதெல்லாம் பண்ண தேவையில்ல. இப்போ எப்படி கோச்சுக்கிட்டா? போடுங்க மேடம் போடுங்க. பெரிய எருமை சின்ன எருமை, காலையில இருந்து கோலம் போடுங்கன்ட்டு இப்பதான் நீங்க எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. போட்டுச்சுமா? எப்படிமா கோலம் சூப்பரா இருக்குல்ல? இருக்கு. யாரு வந்திருக்கா? மாப்பிள்ள. என்ன மாம்ஸ்? என்னத்த, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன் அத்த. என்ன கீர்த்தி, எப்படி இருக்க? ஜாலியா இருக்க போலையே. ஜாலியா இருக்கேன் மாம்ஸ். உள்ள வாங்க மாப்பிள்ள. எதுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இல்லத்த, பரவாயில்ல இருக்கட்டும். ஓய் என்னடி இங்க எதுக்கு வந்து விக்ரம்? உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாம் தாண்டி வந்தேன். ஏன் வரக்கூடாதா? இல்ல அப்படி சொல்லல. பின்ன வேற எப்படி? உள்ள வாங்க மாப்பிள்ள. எதுக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் வீட்ல இல்ல, வெளியே தான் போயிருக்காரு. வாங்க உள்ள வாங்க. அம்மா. என்ன அம்மா? அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதாம்மா. இன்னும் எத்தனை காலம் தான் இங்கேயே கிடக்க போற? அந்த பிள்ளை வீடு வரைக்கும் வந்து கேக்குது. அன்னைக்கே போயிருந்துக்கலாம் ஒழுங்கா. மூஞ்சி பாரு, நல்லா வந்து பிறந்திருக்க பாரு எனக்குன்னு. இன்னைக்கு என்ன நிலைமையில எனக்கு எதுவும் புரியல, அதனால நான் அப்படி தெரியாம நடந்துக்கிட்டேன். இங்க வாயேன். என்னம்மா? விட்டு தொலைமா என்ன? அம்மா தாயே ஆளை விடு. என்ன இந்த அடி அடிக்கிற? பொண்டாட்டி போட்டு இந்த புல புழக்கிறாங்க, வந்து தடுக்காம சிரிச்சுக்கிட்டு இருக்க விக்ரம். தடுக்கணும்னு தோணவே இல்லடி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னால பண்ண முடியாததெல்லாம் அவங்க பண்றாங்க. அதனால ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. இருக்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். மூஞ்சிலே குத்துறானா தெரியும். ரொம்ப சிரிக்காத. அத்தை, பிரீத்தி என் ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? ஏண்டி என்கிட்ட அதை பத்தி சொல்லவே இல்லை? ஐயோ, இவன் நம்மள மாட்டி விடவே வந்திருக்கான் போலயே. இல்லம்மா, கொஞ்ச நாள் பொறுத்து சொல்ல நினைச்சேன். நல்லா நினைச்சேன். நீ நினைக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு தொலைஞ்சிரும் போல. அவளை ஆஃபீஸ்க்கு கூட்டு போலான்னு தான் நானே வந்தாத்த. அப்படியா? சரி மாப்பிள்ள. ஏய், என்ன பார்த்துட்டு நின்றுக்கிட்டே இருக்கா? போய் கிளம்பி வா. மாப்பிள்ள வெயிட் பண்றாரு. கிளம்பி வா. கோவமாவும் பேசுற, சாந்தமாவும் பேசுற. ஓவரா பண்றமா நீ? ஓரியா இல்லையா? போமா, சீக்கிரம் போயிட்டு வா. உன்னைய வச்சுக்கிறேன் இரு. ஆல்வேஸ் ஐ அம் ரெடி பேபி. ஆல்வேஸ் ரெடியா? போடாடி. போடி, போய் சீக்கிரம் கிளம்பி ரெடி ஆகி வாடி. டைம் ஆயிடுச்சு. வரேன்.
மாப்பிள்ள உங்கள் அம்மா ஏதாவது பேசுனாங்களா பிரீத்தியை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரதை பற்றி? நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கேன், அவரும் எதுவும் பீடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. ஏதாவது ஒரு முடிவுக்கு நீங்கள் வாங்க. ஃபஸ்ட்டு பிரீத்தி மெச்சூர்டாக இருக்கணும் அத்தை. அவள் ஒரு சில டைம் வேணுங்கிறா, ஒரு சில டைம் வேண்டாங்கிறா. எனக்கே பயங்கர கன்ஃபியூஷன் ஆகுது. அதனால முதல்ல நான் அவளை தான் சரி பண்ணும். அவளுக்கு ஓகேனா நான் வந்து மாமா கிட்ட பேசுறதா தான் இருக்கேன். அவர் பேசுனது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க தம்பி. அவர் கொஞ்சம் அப்படி தான் புரிஞ்சுக்காம ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் இந்த பிரீத்தி பிள்ளை பைத்தியக்காரிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எதுக்கு தம்பி லூசு கிறுக்கி மாதிரி நடந்துக்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. லூசுக்கு இருக்குதான் அத்தை. அப்படியே அவங்க அப்பன் புத்திப்பா. அது என்னவோ சரிதான். ஏன்டி இப்படி பாக்குற? முறைக்காத பிரீத்தி, முறைச்சா கேவலமா இருக்கு. நீ முறைக்கும் போது இப்படி தாண்டா இருக்கு. எனக்காச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கும், உனக்கு ரொம்ப மோசமா இருக்கு. தயவு செஞ்சு சிரிச்சிரு. இப்ப பாரு மூஞ்சி எப்படி இருக்குன்னு. இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு. சரிதான் போடா. ஆனா வாயை திறந்த கேவலமா இருக்கு. சரிங்க அத்தை, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிங்க மாப்பிள்ள, பத்திரம். கூடிய சீக்கிரத்துல அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு அவங்களையும் முடிஞ்சா கூட்டிட்டு வரேன். இல்லைன்னா நானே வந்து கூட மாமா கிட்ட பேசுறேன். சரிங்களா? சரிங்க சரிங்க மாப்பிள்ள. கிளம்படி. வரோமா? சரிம்மா. இப்படி என் பிள்ளைங்க ஒத்துமையா போறத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கடவுள் பிடித்து சீக்கிரம் இதுங்க ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நல்லபடியா வாழணும் கடவுளே. சரி வாங்கம்மா, நீ கவலைப்படாத. வீடு கூட்ட சொன்னே கூட்டிட்டியா? இவ்வளவு ரணக்கலத்துலயும் உனக்கு அது மட்டும் ஞாபகம் இருக்கும்ல? நான் போறேன். அச்சோ, இன்னும் கோவமா இருக்க போலியே பிரீத்தி. உன்னை யார் முதல்ல வீட்டுக்கு வர சொன்னா? யார் சொல்லணும்? ஏன் அத்தை மாமா வீட்டுக்கு நான் வந்தேன், உனக்கு ஏன் இவ்வளவு ப்ராப்ளமா இருக்கு? மாமா வீடு, மாமா வாங்க மாப்பிள்ள உட்காருங்க, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே கிளம்பி வந்தாச்சு. அதுக்கு என்ன பண்றது? நீ ஏன் ஹஸ்பண்டை நம்ப மாட்டேற? மாமனார் எப்படி மாப்பிள்ளை நம்புவாரு? அப்படி சொல்லாத விக்ரம். வேற எப்படி சொல்றது பிரீத்தி? நான் உன்னை நம்பலன்னு எப்படி நீ சொல்ற? நம்பி இருந்தா அன்னைக்கே வந்திருப்படி. ரெண்டு வாட்டி உனக்கு நான் சான்ஸ் கொடுத்துருக்கேன் பிரீத்தி. மூணாவது வாட்டி இப்போ நான் பைத்தியக்கார மாதிரி உன்னை நம்பி உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன பண்ண காத்திருக்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. அப்ப நீ என்ன நம்பலையா? எனக்கு தெரியல பிரீத்தி, எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஆல்ரெடி 2 வாட்டி அப்படிதான் ஏமாந்து போனேன். இந்த தடவை மாமா கிட்ட நான் வந்து பேசும்போது நீ என்ன சொல்ல போறன்றது எனக்கு தெரியல. இன்னமும் டவுட்டா தான் இருக்கு. இப்பயும் உன்னை என் பொண்டாட்டியே என் வீட்டுக்கு கூப்பிட்டு போனதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ உன் மைண்ட்ல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என் கூட வந்து வாழணும், என் கூட இருக்கணும், இதெல்லாம் உன் மைண்ட்ல ஓடுதா இல்லையான்னு எனக்கு அடிக்கடிக்கு டவுட்டா வருது. நீ சம்டைம்ஸ் ரொம்ப பாசிட்டிவா பேசுற, சம்டைம்ஸ் நெகட்டிவா பேசுற. மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி இருக்கு. நான் உன்னை அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேனா விக்ரம்? ஆமா பிரீத்தி. அப்ப ஏன் இன்னும் என்னை விட்டு போகாம என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க? அப்போ உனக்கு நான் உன்னை விட்டு போகணுன்றதுதான் உன் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, கரெக்டா? இல்ல, ஏன் இப்ப கோவப்படுற? நான் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லையே. நீ கோவப்பட்டது எனக்கு பிடிக்கவே இல்லை விக்ரம். நீ கோவப்படுத்துற மாதிரி பேசுற பிரீத்தி. உன் வீடு வரைக்கும் வந்து உங்க அம்மா கிட்டயும் தங்கச்சிக்கிட்டையும் பேசி உன்னை கூப்பிட்டு போறேன். நீ பாட்டுக்கிட்டு முறைச்சுக்கிட்டே வர. நான் வந்ததே உனக்கு பிடிக்கல, அதுவே எனக்கு தெரிஞ்சது. பிடிக்கல இல்ல, அப்பா பக்கத்துல தான் போயிருக்காரு. அவர் வந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல, அதனாலதான். நீயும் நானும் என்ன லவ்வர்ஸ் அடி? கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், புருஷனும் பொண்டாட்டியும் தான். இதெல்லாம் காமன்டி. புருஷன் வீட்டில் இருந்து கோச்சுக்கிட்டு பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம்டி. அது உங்கள் அப்பா தான் பெருசாக்குறாரா, நீ அதுக்கும் மேலே பெருசாக்கிக்கிட்டு இருக்க. அன்னைக்கே தெரியாமல் ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அதில் இல்லைப்பா என் புருஷனை நல்லா தான் பார்த்துக்கிறாரு, தெரியாமல் கண்ணத்தில் கைப்பட்டுடுச்சு, என் புருஷன் நல்லா தான் பார்த்துக்கிறாரு, அவர் கொடுமைலாம் படுத்தலை, நான் அவர் கூட போய் வாழ்கிறேன்னு சொல்லியிருந்தா அன்றைக்கே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். என்ன மேடம் நீங்கள் அது பண்ண மாட்டீங்க. செகண்ட் டைம் ஆஃபீஸில் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு மறுபடியும் அதே தப்பு தான் பண்ணேன். நான் ஓப்பனாக விட்டு ஒன்று கேட்கவா பிரீத்தி? ஏழு விக்ரம், நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? மண்டலம் உடைய போது உனக்கு. என்ன அப்படி கேட்டேன்னு இவ்வளோ கோவப்படுற? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, அவ்வளோதானே. ஓ, அப்ப நீ யாரையாச்சும் லவ் பண்றியா? அந்த ஆஃபீஸ்ல ஒருத்தி சுத்திக்கிட்டு இருக்காளே ரியானா, அவளதானே லவ் பண்ற? காலேஜ்ல இருந்து லவ் பண்ற, அப்படிதானே? பிரீத்தி வாயை மூடு பிரீத்தி. உனக்கே இவ்வளவு கோவம் வருது விக்ரம்? நான் நார்மலா கேட்டேன், இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, அதோட முடிஞ்சது. நானும் நார்மலா தான் சொன்னேன் விக்ரம். எந்த பிரச்சனை வந்தாலும் ரியாவை இதுல இழுக்கணும்னு அவசியம் இல்லை பிரீத்தி. பாத்தியா, இப்ப கூட நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுற. பைத்தியமாடி நீ. நான் எங்கடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்? நம்ம 2 பேருக்குள்ள இருக்க விஷயத்துக்கு ஏண்டி அவ்வளோ இழுக்கிற? சொல்லு, நீ யாரையாச்சும் லவ் பண்றியா? இல்ல. அவ்வளவுதான், பதில் சொல்லிட்டு போ. அதுக்கே இவ்வளவு கோவப்படுற? பா, உன் கூட எல்லாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம்டி. அப்படியா? ஆமா. சரி, அப்ப காரை எடுத்து நான் இறங்கிக்கிறேன். இறங்கலாம் முடியாது, ஆஃபீஸில் தான் போய் இறங்க முடியும். சைலண்டா வா. நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க. உனக்கு ஆக்சுவலா என்ன பிடிக்கல விக்ரம், அதனால இதெல்லாம் பண்ற. அதாவது நீ எதுக்கு நீ அழுகுற? நீ அழுகும் போது இன்னும் காண்டாகுது. உனக்கு ஆகும், என்ன பார்த்தாலே உனக்கு காண்டு தான் ஆகும். பார்த்தாலாம் காண்டாகல, தோ இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தாதான்.
சரி இப்படி திரும்பு. இது வேண்டாம். அட திரும்புமா. கார் ஓட்டிட்டு இருக்கும்போது கிட்ட எல்லாம் வந்து சமாதானப்படுத்த முடியாது. நீ திரும்புடி. திரும்புறியா இல்லை உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவா? இப்பயும் உங்க அப்பான்னு சொன்னாதான் உனக்கு உடனே பயம் வருது. சாரி விக்ரம். லூசாடி நீ. உனக்கு எதுவும் மண்டையில் அடிபட்டிருக்கு. பயமா இருக்கு விக்ரம். அப்பாவை மீறி எதுவும் பேச முடியல. இது 3rd டைம் நான் உன் பின்னாடி உனக்காக வர்றது. ஆனால் இந்த தடவை மட்டும் நீ என்ன வேணான்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வரவே மாட்டேன். எப்பயுமே வர மாட்டேன் பிரீத்தி. அப்படி சொல்லாத விக்ரம். இல்லை உண்மைதான். நானே வெறுத்துருவேன். நான் வந்துடுவேன் உனக்காக உன் கூட. பார்ப்போம். என்கிட்டலாம் நல்லா தான் பேசுவேன். ஆனால் உங்கள் அப்பாவை பார்த்தோன்னே அப்படியே மாறிடுவேன். மாற மாட்டேன். இந்த வாட்டி நீ பாரு. பார்ப்போம். விஜய் கோச்சிக்கிட்டு போறீங்க. விஜய் இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா? விஜய் சும்மா தானே பண்ணேன். கையெடு. விஜய் நிஜமாவே எடுத்துருவேன். சும்மா தானே பண்ணேன். ஏன் கோச்சிக்கிறீங்க? கையெடு. எடுக்க முடியாது. தட்டி விட்டு போறதா இருந்தா தட்டி விட்டுட்டு போங்க. கையெடு. ரோடு. இருக்கட்டும். ஏன் புருஷனுக்கு தானே நான் மொத்தம் கொடுத்தேன். வேற யாருக்கும் கொடுக்கலையே. புருஷன் புருஷன் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லியே. வேற எதுவும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது சும்மா விளையாட்டுக்கு. கரெக்டாக பசங்களோட வீக் பாயிண்ட் எதுன்னு இந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ நேரம் நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் இவன் கீழே இறங்கி வரல. ஒரே ஒரு முத்தம், அதுவும் முதுகில் கொடுத்தா நமக்கு அதுக்கப்புறம் இவன் மேலே கோவப்படவே தோண மாட்டேங்குது. பொண்ணுங்க உண்மையிலே ராட்சசி தான் போல. விஜய் அப்படி கூப்பிடாத. ஏன் ஏன் இப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ற? என்னாச்சு? ஒன்றாகல. காரில் போய் ஏறுப்போ. ஓகே. ம் பின்னாடி முதுகில் குத்துக்கிட்டே இரு பைத்தியக்காரி. பின்னாடியே குத்துட்டு இருந்தேன். எப்படி கொஞ்சம் மூஞ்சியும் காமிக்கிறேன் கொடுக்கலாம்ல நீ? கார்ல போயிடுறேன். டைம் ஆயிடுச்சு. உடனே எஸ்கேப் ஆயிடுறேன். கொஞ்சம் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டலாம். அதெல்லாம் சூப்பராக ஓட்டுவோம். பயப்படாதீங்க. டூ வீலர் வருது. பயந்தே போயிட்டு விஜய். நான் பார்த்துக்கிட்டு தானே வரேன். ஆமா, நல்லா என்ன பார்த்துக்கிட்டே வரீங்க. ரோடை பார்த்து ஓட்டுங்க. வர வர நீ ரொம்ப மிரட்டுற வடிவேண்ணா. அப்பதான் எல்லாம் சரியா இருக்கும். ஓஹோ, இதோ இப்ப வருதுல, இந்த ரைட்டு தான். எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு வாங்க. சரிங்க. அழகுடி நீ வடிவு. நீங்களும் தான் அழகுடா விஜய் நீ. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் ஃபியூ காமெடி வீடியோஸும் போடலான்னு ஒரு பிளான்ல இருக்கும் மக்களே. இன்கேஸ் உங்களுக்கு காமெடி பிடிக்கிறனாலும் கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை காதலிக்க நேரமில்லைக்கு எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அதுக்கும் உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ so much guys. Love you. Bye. Happy weekend. Bye.